ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Nagarkovil Priyadarshini. Dear Baba, when talking about Tiruvannamalai in your recent speeches, you mentioned how the Malai was first gold, then silver, and then copper, and finally became stone in Kali Yuga. Does that mean when Satya Yuga comes again, it will transform to gold Malai again, or is this just a metaphorical story? சத்தியுகம் வருகிற போது தான் we will understand. பட் இப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை லாஸ்ட் இயர் ஒரு பர்டிகுலர் சைடில் க்ரம்பிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் மலை உதிர்ந்து ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி டேமேஜ் மாதிரிலாம் ஆனது. பட் இட்ஸ் எ வெரி ஹோலி பிளேஸ்ன்றதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. அது வாட் மெட்டீரியலாக ஆக போகிறது இல்லை இருக்குங்கிறத பற்றி நமக்கு என்ன இருக்குது. உலகத்தில் 7 இடங்கள் இருக்குது. அந்த 7 இடங்களில் கல்லால மரம் இருக்குது. கல்லால மரம்னா என்ன? ஒரு ஆலமரம் ஓவர் த பீரியட்ஸ் வஜ்ரம் பாஞ்சு கல் மாதிரி ஆகிடும். அதுதான் கல்லால மரம்னு சொல்லக்கூடியது. இப்போ ஜம்போ தீபே பரத வருஷே பரதக்கண்டேன்னு மந்திரம்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அது கைலாஸ் கிட்ட இருக்குது. ஜம்போ தீபம் நாவல் பழங்கள் நிறைந்த காடு அப்படின்னு அர்த்தம். அங்கே கல்லால மரம் இருக்குது. இப்போது திருவண்ணாமலையில் கல்லால மரம் இருக்குது. இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் அந்த மலைக்குள்ளே போய் அந்த கல்லால் மரம் அதில் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய தெய்வீக வடிவங்களை இல்லை எனர்ஜிகளை எல்லாம் தரிசனம் பண்ணணும்னு முயற்சி செய்கிறாங்க. கிடைக்கிறது இல்லை. நான் கூட முயற்சி செஞ்சேன். நான் ஒரு 48 நாள் திருவண்ணாமலையில் ஒரே ஒரு கிளாஸ் பசும்பால் ஒரு நாளைக்கு குடிப்பேன். காலையில் 6 மணிக்கு கோயிலில் போய் சாமிக்கு எதிரில் உட்காந்துருவேன். அப்போல்லாம் கூட்டமே இருக்காது. சாமிக்கு நேர் எதிரில் இந்த கதவுக்கிட்ட உட்காந்துருவேன். 12 மணிக்கு அப்படி ராம் சரத்குமார் சாமிக்கிட்ட போவேன். அவர்கிட்ட இருந்து 4 மணிக்கு கிளம்பி மலையை சுற்றிட்டு திருப்பியும் கோயிலுக்குள்ளே போயிடுவேன். நைட்டு பள்ளியறை சேவான்னு ஒன்று அங்கே சிவகாசி நாடார் மென்ஷன் ஒன்று இருக்குது. அந்த மாடியில் போய் 5 ரூபா கொடுத்துட்டு ஒரு பாய் தலைகாணியில் படுத்து வந்து திருப்பியும் காத்தால வந்துடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் பசும்பால் தான். இப்படி நான் 48 நாட்கள் அந்த இடத்துக்கு போகணும், கல்லால மரத்தை பார்க்கணுன்றதுக்காகவே ட்ரை பண்ணேன். அண்டு 48வது நாள் அங்கே ரமணருக்கு பாதாள லிங்கத்தில் தரிசனம் கிடச்சது இல்லையா, அதுக்கு வெளியே நான் உக்காண்டிருக்கேன். அப்போ விசிறி சாமியார்னுவாங்க இல்லையா, யோகி ராம் சரத்குமார் சார், அவர் அங்கே வந்தார். வந்து என் கையை பிடிச்சிட்டு நேராக மூலஸ்தானத்துக்கு போய் அண்ணாமலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார். வரும்போது எல்லா லைட்டும் ஆஃப் ஆச்சு. அப்போ டோன்ட் பாதர் அபவுட் திஸ் லைட், லுக் அட் த ஸ்கை அப்படின்னார். ஒரு ஜோதி மாதிரி ஒரு. அப்போது ஒரு 2 பேர் வந்தாங்க. ஒரு ஆள் சாமி ஸ்வீட் காரம் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னார். ராம் சரத்குமார் சாமி, சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், சென்ட் ஸ்வீட் காரம் அப்படின்னார். இன்னொரு ஏழை பொம்பளை வந்தா, சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னு. சரின்னா அவருடைய திருவோட்டில் அந்த ரசம் சாதம் வாங்கி நல்லா மெஷ் பண்ணி என் கையில் வச்சுக்கிட்டே இப்படி சாப்பிடுன்னாரு. அப்புறம் திருவோட்டில் கையை கழுவிட்டு இதை குடி அப்படின்னாரு. ஒரு சித்த புருஷன் அவன் கையை கழுவிட்டான்னா அவன் பவர் நம்ம கொடுக்குறான்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒரு அனுபவம் திருவண்ணாமலை எனக்கே நடந்தது. திருவண்ணாமலை எனக்கு ரொம்ப 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 என்ன சொல்கிறது, என் வாழ்க்கையில் தவம் செய்த காலங்களில் திருவண்ணாமலை தான் என்னுடைய இடமே. நேராக திருவண்ணாமலைக்கு போவேன், அங்கே மலையெல்லாம் சுற்றுவேன், வீட்டுக்கு வந்துடுவேன், இல்லை அங்கேயே தங்குவேன். இந்த மாதிரிலாம் வித்தியாசமான அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. அண்டு பல தரிசனங்கள் கூட எனக்கு திருவண்ணாமலையில் வச்சு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு பராசர ரிஷி நாடின்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ இங்கே பண்டல வெங்கட்டா நாயுடு ஸ்ட்ரீட் ட்ரிபிள்கே நைஸ் ஹவுஸ் கிட்ட நடராஜ சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஐன்ஸ்டீன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் ரிசர்ச்சில். அந்த ஓலை பராசர ரிஷி நாடின்னு சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். அதில் என்னை பற்றி அவர் படிக்கிற போது சான்ஸ்கிரிட்டில் என்ன வந்துச்சுன்னா, படிங்க. உன் முன் பிறவியில் துர்கை குலதெய்வம், இப்பிறவியிலும் அவள் அருள் உன்னுடன் பரிபூரணமாக இருக்கிறது. நீ நியம நிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோவில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல.
மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம் அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. மகாபைரவ சித்தனார்னா ஐயப்ப சுவாமின்னு அர்த்தம். அவரே உன் கையில் இருக்கிற மாதிரினா அவரும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய், அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள். பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். இதெல்லாம் இனிமேதான் நடக்கணும். போகர் 9 சிலைகளை பண்ணி அதை பாதாளத்தில் வச்சிருக்காரு. பாம்புகள் காவல் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற பழனியாண்டவனுடைய விக்கிரகம் போயிட்டு வேற ஒரு விக்கிரகம் வரும். அது குருவோட எனர்ஜி இந்த உலகத்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அது பழனியிலேருந்து தென்மேற்கு திசையில் ஆல்மோஸ்ட் குருவாயூருக்கு கிட்ட இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது. அதனுடைய வழி நீங்கள் குருவாயூர் கோயிலுக்கு தாண்டிட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு குளம் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய காலத்து மகாதேவன் சந்நிதி, நாராயணன் சந்நிதி எல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்பாள் கோயில் இருக்கும். அந்த இடத்துல இருந்து வழி இருக்குது. டைம் வர்றபோது தான் போக முடியும், இல்லைன்னா எல்லாம் போக முடியாது. அதே மாதிரி விருத்தாச்சலத்துக்கிட்ட பூமிக்கு அடியில் தங்கத்தினாலான ஒரு பட்டணம் இருக்குது. அது வெளிவர வேண்டிய நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் சிதம்பர ரகசியம்னா என்னான்ட்டு வெளிவர வேண்டிய நேரம் இருக்குது. இதெல்லாம் இந்த கலியுகத்தில் இப்போ கூடிய சீக்கிரம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ சிவசங்கர் பாபா இஸ் கனெக்டட் டு ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் அதை விட்டுட்டு படிச்சுனோம். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல பேசுவான். இந்த நம்பர் மாதிரி இருக்கா? மகாசக்தி சுவாமிநாதன் உங்கள்கிட்ட மனுஷனுக்கு மனுஷன் பேசுன மாதிரி திருவண்ணாமலையில் வச்சு பேசியிருப்பான்னாரு. இது உங்களுக்கு நம்பிக்கை வராது இல்லை? அதெல்லாம் நடந்துச்சு என் லைஃப்பில். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உன் வாழ்க்கை மாறிவிடும். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அமிர்த வருஷம் பவத்தின்னுவாங்க. உன்னுடைய வாழ்க்கை அமிர்தத்தினால மழை பெஞ்ச மாதிரி மாறிப்போச்சு. புது மனிதனாக மாறுவாய். லௌகீகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில் தான் இருக்கும். பார்த்தா you will look like a very worldly person, but your mind is always with God. தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுவாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜென்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களிலிருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். வன பர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். ஜன்ம ஜன்ம சந்நியாசி சமான யோகம். மகாகுரு அனுகிரகம்னாக்கா சாட்சா சிவபெருமான்னு அர்த்தம். எனக்கு கைலாசத்தில் வச்சு அந்த தரிசனம் கிடைச்சது. பிறர்க்கான வாழ்க்கை, பரிபூரண பூர்வ ஜென்ம வாசனை, தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிறதுக்கு நாளைக்கு 1000 folds. அந்த மாதிரி முருகரோட கிரேஸ் உனக்கு நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும். புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம் கிடைக்கும். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1, 1989 அன்று வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். காதில் கடவுளுடைய வார்த்தைகள் கேட்கும். அசரீரின் பேர். சரீரம் அப்படின்னா உடம்பு, சரீரம்னா வெறும் சத்தம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் திருவண்ணாமலையில் ஜூலை 1, 1989 கிடைக்கும். நாங்கள் அதெல்லாம் பாஸ் பண்ணி ரொம்ப வருஷம் வந்துட்டோம். இதெல்லாம் ஒரு பரசர ரிஷியில் வர்றது. அதுக்கப்புறம் வேறு ஒரு சாமி டெய்லி மலை சுற்றுறார். ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். டெய்லி திருவண்ணாமலை சுற்றுவார். அவர் இருக்கிறது திண்டிவனத்துக்கிட்ட. அவர் இங்கே வந்திருந்தார். வந்தபோது அவர் படித்ததுலேயே அதே தான் வரும். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார்.
அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு சாமி குட்டி, எல்லோரையும் கரையேத்திட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்திருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை, ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதி நீ. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை, இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. இதெல்லாம் அதில் வந்துச்சா இந்த மாதிரி. ஸோ பலவிதமான அனுபவங்கள். நான் வந்து 1984 எனக்கு இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ராகவேந்திர சாமி மூலமாக கிடைச்சது. இப்போது 85 திருவண்ணாமலைக்கு ஃபஸ்ட் டைம் போனேன். இப்போது சண்முக சிகாமணின்னு ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, இந்து சமய அறநிலைத்துறை செயலாளராக இருந்தார். அவர் காரை போட்டுன்னு அண்ணா நகர் 7 நார்த் மெயின் ரோட்டில் வெஸ்ட் பஸ் டிப்போவுக்கு பேக் சைட்லேயே என்னுடைய பங்களா வந்து, வாங்க திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமி ஆசிரமத்துக்கு தியான மண்டபம் திறக்கிறாங்க, என்னை கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போனார். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போனது. அதுக்கப்புறம் அவங்க விசிறி சாமியார் இல்லையா, அவரை பார்க்கறதுக்கு போனேன். விசிறி சாமியார் என்ன பண்ணார், என்னை பார்த்த உடனே அந்த அவர் ஒரு டொக்கு வீட்டில் இருப்பார் அந்த காலத்தில், தேர்முட்டியில் நடுவில் நின்றுட்டு, யூ மேக் ஒன் பிரதர்ஷனம் ஆஃப் மீ அப்படின்னாரு. நான் 3 சுற்று சுற்றினேன். ஐ ஆஸ்க் யூ டு மேக் ஒன்லி ஒன் பிரதர்ஷனம் அப்படின்னாரு. நான் ஃபாதர் ஐ சோ மெனி சின்ஸ் அப்படின்னேன். மை சன் ஐ டெல் யூ யுவர் நோ சின்ஸ் அப்படின்னார். அதுக்கப்புறம் எதிரில் உட்காருனார். சுந்தரமூர்த்தி நாயனார் கதையெல்லாம் சொல்லி, நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்த கைலாசத்தில், அந்த கண்டினியூட்டியில் இந்த பிறவியில் நீ வந்திருக்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீ ஆதிசங்கராக இந்த உலகத்தில் வந்திருக்க, அப்போ நீ பஜ கோவிந்தம் சொன்ன, இப்போ நீயே கோவிந்தன் ஆகிட்ட, அதனால் கீப் சாண்டிங் கோவிந்தா கோவிந்தா அண்ட் டூ மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னார். இது 2வது தடவை. அப்புறம் தான் இந்த ரசம் சாதம் ஸ்வீட் காரம் இந்த அனுபவங்கள்லாம். இப்படி திருவண்ணாமலையில் அதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூஸாக அனுபவங்கள் வர ஆரம்பிச்சது. நான் அங்கே தான் இருப்பேன், மேன்ஷனில் படுத்துக்குவேன், மலை சுற்றுவேன், வந்துடுவேன், இல்லை அங்கேயே கூட இருப்பேன். அந்த மாதிரி எத்தனையோ காலங்கள் நான் அங்கே தான் பலவிதமான அனுபவங்களை அடைந்தேன் திருவண்ணாமலையில். இப்போத்துக்கு அந்த மலை வந்து நொறுங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுன்றது தெரியாது. அந்த காலத்துலலாம் கடவுள் நம்மக்கிட்ட வந்து மானசீகமாக பேசுவார், அப்சல்யூட்டாக மானசீகமாக பேசினே இருப்பார். நான் திட்டினே இருப்பேன் அவரை மூலத்தால் உட்காந்து. அப்போ அங்கே தியாகராஜ குருக்கள்னு ஒருத்தர் இருந்தார், ராமநாத் சிவாச்சாரியர், அவங்கெல்லாம் வந்து நான் மனசுக்குள்ளே பெருமாள் சாமியை திட்டினா அவங்க வந்து என்கிட்ட வேறு ஒரு பதில் சொல்லுவாங்க. நீங்கள் திட்டலாம் சார், உங்களுக்கு உரிமை இருக்குது சார், இப்படிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி பலவிதமான அனுபவங்களோடு தான் நாம் வந்தோம். இப்போ இந்த மாதிரிலாம் ரொம்ப கஜபச்சான ஆகிப்போச்சு, அதனால் ஜாஸ்தி போகிறதில்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் ரைட். இப்போ என்ன மாறுதல்கள் அடுத்து வருங்கிறத நம்ம பார்ப்போம். Question from கோவிந்தன் சார். பரமசிவனால் நேரடியாக அருளப்பட்டவைதான் சனாதன தர்மத்தின் வேதங்கள். முகமது நபிக்கு அல்லாவே நேரடியாக சொன்ன தெய்வீக வார்த்தைகள் தான் குரான். பரமபிதாவின் நேரடி வார்த்தைகள் தான் பைபிள். எத்தனையோ யுகங்களுக்கு முன்னால் பிரிண்ட் மீடியாவே இல்லாத காலத்தில் கடவுளின் நேரடி வார்த்தைகள் எவ்வாறு உருவாக்கப்பெற்றன? இவை அனைத்தும் கடவுளின் வார்த்தைகள் என்றால் ஏன் அவற்றில் பல்வேறு பதிப்புகள், விளக்கங்கள்? தேவாரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ ஏன், உலகத்தில் இருக்கிற எல்லா சவுண்டு எல்லாமே நீ தான் அப்படின்னு அர்த்தம். பைபிளில் ஓப்பனிங் சென்டென்ஸ் என்ன,
முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. இதுதான் பைபிள் சொல்கிறது. அப்போ அந்த வார்த்தை என்னன்னா ஓம் அப்படின்றது. அந்த ஓமை நீ AUMனு பிரிச்சா பிரம்மா விஷ்ணு சங்கரன் மூணும் சேரும். ஓம் அப்படின்றது OHMனு சொல்லலாம், OMனு சொல்லலாம், AUMனு சொல்லலாம், ஆவுமான்னு சொல்லலாம். ஆனால் சவுண்டு தான் இருக்குது. ஆகாசத்தில் மேலே வேறு ஒன்றுமே இல்லை, சவுண்டு தான் இருக்குது. அதனால் அந்த சவுண்டில் யார் தவம் செய்கிறானோ அவனுக்கு அங்கே இருக்கிற சவுண்டில் ஒரு பர்டிகுலர் சவுண்டு அவன் காதில் கேட்கும். அதனால் வேதத்துக்கு என்ன பேர்? கிளவி. அப்படின்னா கிளக்கப்படுவதுன்னா சொல்கிறதுன்னு அர்த்தம். எழுதா கிளவினா அதெல்லாம் எதுவும் ஸ்கிரிப்சரில் கிடையாது, எழுதப்படாமல் காதில் சொல்லப்படுவது அப்படின்னு அர்த்தம். இப்போது நிறைய மகான்கள் தவம் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஆகாசத்தில் இருக்கிற சத்தங்களில் ஏதோ ஒரு சத்தம் மாத்திரம் அவங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் நீங்கள் மந்திரம் சொல்கிற போது என்ன சொல்கிறீங்க? அனுஷ்டிப் சந்தா, இந்த பாடல் இந்த சந்தத்தில், த வெண்பாக் திருக்குறள் மாதிரி இந்த சந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இது விஸ்வாமித்ர மகரிஷி நான் அவருக்காக அருளப்பட்டது அப்படின்னு யாருக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மந்திர துவஷ்டாஸ்ன்னு பேர். மந்திரங்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்கன்னு அர்த்தம். இப்போ கௌசிக ராஜான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வைஷ்யருடைய ஆசிரமத்துக்கு போகிற போது அங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, அதனுடைய பேர் நந்தினி. 5000 பேருக்கு சாப்பாடுன்னொடனே நந்தினிகிட்ட சொல்கிறாரு, உடனே எல்லாம் சாப்பாடு வருது. இவன் சொல்கிறான், நான் நாட்டுக்கு ராஜா, இது எங்கிட்ட இருக்கட்டும் இந்த கண்ணுக்குட்டி, உனக்கு என்ன வேணுமோ ரேஷன் சொல்லு நான் அனுப்பிச்சிடுறேங்கிறான். சொல்கிறாரு, தவம் செஞ்சால் தான் இதெல்லாம் கிடைக்கும்பான்ட்டு. அவனுடைய சைன்யத்தை ஏவி விடுறான். இவர் கமண்டலத்தை வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. அவனுடைய சைன்யமெல்லாம் நிர்மூலமாயிப்போது. அப்போ அவன் போய் நானும் தவம் செய்கிறேன், ராஜா வேஷம் ஒன்றும் தேராது போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை போய் மேனகை கிட்ட மாட்டிக்கிடுவான். அப்போ தான் சகுந்தலை வரா. அடுத்த தடவை திருசங்குக்காக ஒரு சொர்க்கத்தை கிரியேட் பண்ண போய் அவன் பவர் போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவர் தவம் செய்வார், அவர் பவர் போயினே இருக்கும். லாஸ்ட்டில் எப்போ அவர் அந்த அடக்கத்தை அடைஞ்சிட்டாரோ அப்போ அவருக்காக இந்த காயத்ரி மந்திரம் கொடுக்கப்பட்டது. விஸ்வாமித்திர மகிழ்ச்சி கொடுக்கப்பட்டது தான் காயத்ரி மந்திரம். அதனால் ரொம்ப பெரிய எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு பாஸ்வேர்டு மாதிரி இருக்கக்கூடியது தான் காயத்ரி மந்திரம்ங்கிறது. அது அவர் இவ்வளோ தவமெல்லாம் பண்ண பின்னால் அவருக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரமும் ஒருத்தருக்கு கிடைக்குது. எல்லா மந்திரங்களும் ஒரே ஆளுக்கு கொடுத்ததா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. அப்போ இன்னும் எத்தனையோ சத்தங்கள் ஆகாசத்தில் இருக்குது. அதில் யார் தவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு மந்திரம் அவங்களுக்கு கிடைக்குது. அது காதில் வாங்கி அவங்க சொல்கிறாங்க. அதனால்தான் எந்த ஒரு பூஜை நடந்தாலையும் என்ன செஞ்சாலையும் அவங்க சொல்லுவாங்க, இந்த மந்திரத்தை கொடுத்தவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை ஜபே விநியோக அப்படிவாங்க. நான் இப்போ இந்த ஜபத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பல 5000 வருஷமாக இல்லை அதுக்கு முன்னாடி இருந்து கூட இருக்கலாம். மனித நாகரிகம் வந்த பின்னால் தானே மனிதர்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அதர்வைஸ் தேவரால் கேனிபால்ஸ் அண்ட் பார்பரிக்ஸ் அந்த மந்திரங்களை வாங்கிட்டு இந்த உலகத்தில் பல்வேறு விதமான தத்துவங்கள் வர ஆரம்பிச்சின. இப்படி தான் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் வந்துடும். இப்போ ஒரு வார்த்தைங்கிறது என்ன? மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்னு ஆற்றல்னுவான் பாரதி. ஒரு வார்த்தை சொன்னியானாக்கா அது மந்திரம் மாதிரி சத்தத்தோடு இருக்கணும்னா அதுக்கு அந்த உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு சில அதிர்வுகளை உங்கள்கிட்ட உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் எந்த மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிடைத்த பெருமை. யார் நிறைவே அடைந்து விட்டார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள், மகா மனிதர்கள் நம் காதில் விடுமாறு சொன்னது தான் மந்திரம் என்று சொல்லக்கூடியது. ஸோ மன்னா மனசு, திறம்னா பவர், த பவர் ஆஃப் யுவர் திங்கிங்னு அர்த்தம். அதில் வர்றது அந்த மாதிரி ஒரு மந்திரம் என்பது. பொதுவாக இந்த மந்திரங்கள் நீங்கள் இந்த இவங்ககிட்ட வாங்குறீங்க இல்லையா, உபதேச மந்திரங்கள்னு சொல்லி எல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அதெல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கறது. நான் மனுஷங்கிட்ட மந்திரம் வாங்கினதே இல்லை. நேரடியாக கடவுளிடத்தில் தான் நான் மந்திரங்களை வாங்கியிருக்கேன். எனக்கு சடாட்சரம் உபதேசமாக இருக்குது, அஷ்டாட்சரம் உபதேசமாக இருக்குது. இதெல்லாம் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்கைஸ் எனக்கு கிடைத்தது, கடவுளுடைய அருளால் கிடைச்சது. நிறைய மந்திரங்கள் மனிதர்கள் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது கடவுள் நடக்க விடலை. பெரிய மகான் புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார். அவர் ஒரு பிறவியில் விஸ்வாமித்திரராக இருந்தவர் தான், பெரிய தபசி. அவர் சொன்னார், உங்களுக்கு மகாராணியே அனுகிரகம் என்ற நிலையில் நீங்கள் இருக்கீள், எதுக்கு இந்த சேனாதிபதியை கட்டின்ற அழுகுறீள் அப்படின்னாரு. சேனாதிபதினா முருகர், மகாராணினா பராசக்தி. பராசக்தியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற பவரில் நீங்கள் இருக்கீங்க, எதுக்கு முருகனை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னாரு. நான் விடலை.
எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி உண்டு, அரசனை நம்பி புருஷனை கை விட்டாளன், ராஜா கட்டிக்க போகிறான்ட்டு இந்த அது ஹஸ்பண்ட் விட்டாளாம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எதை பிடிச்சிருக்கும் அதை பிடிச்சின்னு இருக்கும் ஒழுங்காக. அப்போது எனக்கு முருகரை நான் வெட்டதே இல்லை கடைசி வரைக்கும். அதனால் முருகர் மூலமாகவே எனக்கு ஒவ்வொரு என்ன சொல்கிறது மந்திரங்களும் எல்லாம் கிடைச்சது. எல்லாம் சேர்ந்து ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு அவரோட கிரேஸில் நம்ம மேலே போயிட்டோம். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது, இந்த மந்திரங்களெல்லாம் இப்போ மறைஞ்சு போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போல்லாம் வந்து மந்திரங்களுக்கு பலம் கூட கம்மி. ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்கமிஸ்ட்டுன்னுவாங்க, ஒரு பேஸ் மெட்டலை தங்கமாக மாற்றணும். இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு இலையை புழிஞ்சாக்கா ஒரு பேஸ் மெட்டல் மேலே அது கோல்டு ஆகிடும்னு சொல்லுவாங்க. இது ரசவாதம்னுவாங்க, ஆல்கெமின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. ஒரு பெரிய மகான் இருந்தார், தேவராக பாபான்னு பேர், வடநாட்டில். தூய யமுனை துறைவேனேன்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி 4 குச்சி நட்டு அது மேலே உட்காந்து இருப்பார் அவர் அம்மனமாக. இந்திரா காந்தியிலேருந்து யார் போனாலையும் மேலேருந்து காலில் அவங்க தலை மேலே ஒரு விடுவார். அதுதான் அவருடைய பிளெஸ்ஸிங்கு. அந்த அளவுக்கு பெரிய நிலையில் இருந்தவங்களாம் இருக்காங்க. அவருக்கு ஒரு சிஷ்யன்தான். அவன் அவர்கிட்ட போய் எனக்கு நீங்கள் இந்த தங்கமாக்கிறது கற்றுக் கொடுங்க. வேணாடா, இதனால் உனக்கு வம்பு வரும், ரொம்ப கெஞ்சற வேலைக்கு அவர் கற்றுக் கொடுத்தாரு. அது இவனுக்கு நிறைய தங்கம்லாம் கிடச்ச உடனே யானை வாங்கி அது மேலே தங்கத்தெல்லாம் வச்சுன்னுட்டு போக ஆரம்பித்தான். அப்போ வெள்ளைக்கார கலெக்டர் இருந்ததுனால அவன் இவனுக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு இவனுக்கிட்ட டெய்லி தங்கம் கொடுன்னு கேட்க ஆரம்பித்தான். இப்போ தேவராக பாபா அந்த வெள்ளைக்கார கலெக்டர் சொன்னாராம், நீ நினைக்கிற மாதிரி அவன் நினச்சத போதெல்லாம் தங்கம்லாம் வந்துடாது. அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட மூலிகையை சாப்பிட்டுட்டு நைட்டெல்லாம் வந்து விரதம் இருக்கணும், மந்திரம் ஜபிக்கணும். மறுநாள் காத்தால் அந்த மூலிகையை சாப்பிட்ட யூரின் வருது இல்லையா, அதை பேஸ் மெட்டல் மேலே ஊற்றுற போது தான் தங்கம் வரும், நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லி அவனை ரிக்வஸ்ட் பண்ணி வெளிவிட்டார். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியல. அதனால் இந்த ரசவாதத்தில் மாட்டிக்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பவரை வச்சு சில காரியங்களை சாதிக்கவும் முடியும். திண்டுக்கல்ல ராணி மங்கம்மாள் காலனியில் ஒருத்தர் இருந்தார். அவர் ரயில்வேயில் டிடிஆர் இருந்தார், ராமதாஸ்ன்னு பேர். ஒரு நாள் அவர் ட்ரெயினில் டிடிஆரை வர்றபோது ஒரு சித்தர், அந்த ஏரியாவில் ஜாஸ்தி இருப்பாங்க சித்தர்கள், பழனி திண்டுக்கல் இந்த ஏரியாலெல்லாம் வந்துட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி கொடுத்துருக்காரு. நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமான்னு இருக்கார். வாங்க. அவங்க வீட்டுக்கு போய் தங்குற போது வீட்டில் இருக்கிற பழைய இரும்பு மண் வெட்டி கடப்பாரெல்லாம் தூக்கினுவான்ட்டு அவர் அதை ஒரு தங்கமாக மாற்றி இதை போய் விற்றுட்டுவான்னு சொல்லியிருக்காரு. அவர் பணத்தை கொண்டாந்து அப்படி வச்சுருக்காரு. இந்த வித்தியை கற்றுக்கணுன்னு உனக்கு என்ன இல்லையான்னு கேட்டிருக்காரு. இல்லை, நீ விருந்தாளி வந்திருக்க, நீ சொன்னேன் நான் செஞ்சேன்னு, இப்போ நான் உனக்கு கற்றுத்தரேன் இந்த வித்தியை அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த எப்படி இதை பண்ணுறதுங்கிற மாதிரி ஏதோ கற்றுக் கொடுத்தாரு. அவர் அதை வேறு எதுக்கும் பயன்படுத்தாமல் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பவளத்திலான ஒரு ஆஞ்சநேயரை பரிஷ்டை பண்ணோன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு உத்தரவாச்சு, ஒரு பவளம் இருக்குது திருச்செந்தூர் கடற்கரை ஓரமாக, இன்னும் அது பழுக்கலை, அது வரைக்கும் நீ ஒரு சின்ன ஆஞ்சநேயரை வச்சு உங்கள் வீட்டில் பூஜை பண்ணின்று டைம் வர்ற போது உனக்கு அது கிடைச்சா கிடைக்குங்கிற மாதிரி. இப்படியும் இருக்குது. தங்களுக்கு கிடைக்கிற பவரை வச்சு சில தெய்வ வடிவங்களை செய்கிறதுக்காக. நீங்கள் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் தஞ்சாவூரில் போனீங்கன்னா அங்கே கரூர் சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த லிங்கம் அந்த ஆவடியார் மேலே ஒட்டாது இருந்தபோது இவர் தாம்பூல எச்சியில் துப்பன உடனே அது ஒட்டிக்கிச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் இந்த சித்தர்கள்கிட்ட இந்த பவர் இருந்தது இல்லையா, தட் வாஸ் யூஸ் ஒன்லி ஃபார் தி லோகக்ஷேமார்த்தம், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக தான் பயன்படுத்தினாங்களே தவிர அவங்க காசு சம்பாதிச்சு பணக்கார ஆகணுங்கிறதுக்கெல்லாம் அவங்க இதெல்லாம் செய்கிறது கிடையாது. ஸோ இது ஒரு நிலை. இது இப்போ அந்த பவர்லாம் இல்லை. காட்டில் நீ இப்போ நடந்துங்கிற போது எதிரிலேயே அந்த மூலிகை இருந்தால் கூட உனக்கு தெரிய போகிறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இப்போது அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. ஸோ நம்ம பழைய காலங்களில் இந்த கோயில்கள் திருப்பணிகள் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் இந்த பவர்கள் இந்த மாதிரி ஹெர்பல் இதெல்லாம் இருந்தது. இப்போது அந்த மாதிரி இல்லை. நிறைய இருந்துச்சு ஒரு காலத்தில். ஒரு காட்டுக்குள்ளே நீ போகிற போது மலைவாகடம்னு புக்கெல்லாம் இருக்குது. எங்கிட்ட கூட ஒரு புக்கு இருக்குது. எந்த காட்டில் எவ்வளோ தூரம் நீ போகணும், அங்கே எந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்கும், அங்கே என்ன இருப்பாங்க, எந்த சித்தர் இருப்பார், இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் உண்மை தான், எல்லாமே உண்மை தான். ஆனால் மக்களிடத்திலிருந்து நாளடைவில் மறைக்கப்படுது. இப்போ நாங்கள்லாம் மகேந்திரகிரி மலை, நம்பி மலை, தாய்ப்பாதம், சீசன் எங்கெங்கேயோ போயிருக்கோம் ஒரு காலத்தில்.
அப்போ அங்கே இருக்கும் ஒரு குகை மாதிரி இருக்கும், ஒரு சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். உனக்கு உள்ளே இருக்கிறவங்க ஏதாவது சொல்லணும்னு நினச்சா ஒரு ஓலை வெளியே வந்து விழும். சில கண்டிஷன்ஸ் அப்ளை. அந்த ஓலையை படிக்கிறதுக்கு உனக்கு தெரியணும். ரெண்டாவது உனக்கு அவங்க ஏதாவது சொல்ல நினைக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்பிமலைன்னு ஒரு காடு இருக்குது. அங்கே போனீங்கன்னாக்கா பறக்கிற பாம்புங்கள்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு சின்னதாகிட்டு காற்றை மாத்திரம் சாப்பிட்டுன்னு பறக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஜோதி புல்லுன்னு இருக்குது. எப்படி நீங்கள் காரில் போகிறபோது ஃப்ளோரசன் பெயிண்ட் அடித்தாக்கா ரோட்டில் ஏதோ விளக்கேறிற மாதிரி தெரியுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்ஸ் இருக்குது, புல் இருக்குது. அணையா விளக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு விளக்கு யார் ஏற்றுறாங்கன்னு தெரியாது, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ராம தீர்த்தம், பசுபதி தீர்த்தம், சீதா தீர்த்தம்னு இந்த மாதிரி இருக்கும். அங்கே அவங்க தான் குளிக்கணும், ஜனங்கள்லாம் குளிக்கக்கூடாது, பாவமாயிடும். நம்ம வேணால் கையில் அவங்கள நினச்சி தலையில் தெளிச்சின்னு வரலாம். இப்படி பல ரகசியங்கள் காடுகளில் இருக்குது. நாங்கள்லாம் ரொம்ப நாள் காட்டில் இருந்தவங்க தான். இந்த காடுகள்லாம் ரொம்ப நாள் தன்னந்தனியாக போய் நான் உட்காந்துன்னு இருப்பேன். இந்த இவர் இருந்தார்ல சேந்தமங்கலம் சுவாமி, அவர் தான் ஒரு நாள் சொன்னார், நீ போனதெல்லாம் போகிறோம், நீ எங்கே இருக்கியோ அங்கேயே போகிறோம், நீ எங்கேயும் அலைய வேணாம் அப்படின்ட்டார். அதனால் அதுக்கப்புறம் ஜாஸ்தி போகிறது கிடையாது. அனுபவங்கள் வரும். இப்போ நாங்கள்லாம் 11 தடவை கைலாசத்துக்கு போயிருக்கோம். சைனாவில் இருக்குது கைலாசம். அங்கே பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேவர்களை பார்க்கலாம், நம்ம நினைக்கிற தெய்வ வடிவங்கள் நமக்கு பிராப்தம் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. தே வில் இன்ட்ராக்ட் வித் ஆல்சோ. இன்ட்ராக்ட்னா இப்போ நானும் இந்த கன்னடியும் இருக்கிற மாதிரிலாம் பேச முடியாது. யூ வில் கோ இன் டு த தாந்திரிக் லெவல், பட் யூ வில் பி ஏபிள் டு டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் தி ஆப்போசிட் பர்சன். தே வில் கம்யூனிகேட் வித் யூ, யூ வில் கம்யூனிகேட் வித் தம். இது ஆன்மீகத்தில் ஒரு ஹையர் லெவல். இது தாந்திரிக்னு பேர் இந்த லெவலுக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் தேர். எல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கி அந்த அளவுக்கு சிரத்தையாக கடவுளை தேடுறவங்களும் இல்லை. ஜனங்க அலையிற அளவுக்கு அவங்க வெளிப்படுத்திக்கிறதும் இல்லை. இப்போ நாங்கள்லாம் உட்காந்துனே இருப்போம், ஜல் 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 ஜல்னு சத்தம் இருக்கும். நம்ம கண்ண முடிக்கணுன்ட்டு அம்மா என்னை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் அந்த ஜல் 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 நின்று போயிடும். அங்கே யாரோ ஒரு வன தேவதை யாரோ இருப்பாங்க, அவங்க நம்ம காட்சி கொடுத்துட்டு அவங்க பாட்டு சிரிச்சின்னு போயிடுவாங்க. ஃபேஸு ஒரு கிழமை கழுத்தில் இருந்து பாம்போட உடம்பு இருக்கும். அந்த மாதிரி சில பாம்புங்கள்லாம் இருக்குது. ராகு கேது எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் தரிசனம் கொடுப்பாங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாம் ஒரு காலத்தில் பார்த்துட்டு இந்த கலியுகத்தில் இதெல்லாம் தேராது அப்படிங்கிற மாதிரி. அதனால் இன்றைக்கும் அதெல்லாம் பாசிபிள் தான். இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில், இன்றைக்கி ஜனங்களுக்குள்ள பக்குவத்தில் இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா ஜனங்க என்ன பெரிய இந்த லோகக்ஷேமார்த்தமாக கேட்க போகிறான். அவன் ஏதோ ஒரு வேலை, பொண்டாட்டி, குழந்தை குட்டி, காரு, ஸ்கூட்ரு, பேங்க் பேலன்ஸ் தான் கேட்க போகிறான். இதுக்கு இவ்வளோ தவத்தை இறைக்கணும் இல்லையா? தேவையில்லை. அந்த அளவுக்கெல்லாம் தவத்தை இறைக்க வேண்டிய அவசியமே இந்த கலிகாலத்தில் இருக்கிறது இல்லை. பட் ஐ ஹவ் ட்ரைடு எவ்ரி திங் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆல் ஓவர். கைலாசத்துலேயும் பார்த்துருக்கோம், பர்வதமலையில் போயிருக்கேன் நான். இங்கே மகேந்திரகிரி, நம்பிமலை, தாய்ப்பாதம் அங்கெல்லாம் போயிருக்கோம். ஸ்ரீசைலம் போயிருக்கோம். அப்புறம் திருவண்ணாமலையில் ரொம்ப நாள் இருந்திருக்கேன். போகாத காற்றுக்கு வள்ளிமலையில் இருந்திருக்கேன். வள்ளிமலையில் ஒரு குகை இருக்குது. அங்கே நான் போய் உட்காந்து தியானம் பண்ணியிருந்தால் ஒரு புலி என் பக்கத்தில் உட்காந்துக்கும். நான் கண்ணை திறந்தால் அது ஸ்லோ மோஷனில் போய் குகைக்கு வெளியே உட்காந்துக்கும். இப்படிலாம் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? எல்லாமே இருக்குது. திங்ஸ் ஆர் ஸ்டில் தேர். பட் ஜனங்களுக்கு அதையெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணி அவங்கக்கிட்ட வரம் வாங்குகிற அளவுக்கு இல்லை அவங்களுடைய கிரேஸ் புரிகிற அளவுக்கான காலம் இல்லை, கலிகாலம். அடுத்த கேள்வி. பசிக்கும் போது உணவு அருந்தினால் பசி ஆறி இன்பமாக இருக்கிறது. ஆனால் அதே உணவை நாம் அதிகமாக உண்போமேயானால் அதுவே ஜெரிமான பிரச்சனையை தந்து துன்பமாக மாறி போகிறது. அப்படியானால் இன்பமும் துன்பமும் எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது? மனித வாழ்வில் இன்பத்தையும் துன்பத்தையும் உருவாக்குவது நமது செயல்களா அல்லது அவற்றின் விளைவுகளா? அற்றால் அளவறிந்து உண்க, அது பொருள் போற்றி வளர்க்கும் நெறின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் அளவாக சாப்பிடு, அதுதான் நீ உருப்படுறதுக்கான வழி அப்படின்னு நம்முடைய பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ பசித்திரு, தனித்திரு, வீழ்த்திருன்னு சொல்கிறாங்க மகான்கள்லாம். அது இந்த சோறு சாப்பிட்றத பற்றி அவங்க சொல்கிறது இல்லை. ஞான பசிக்காக இருன்னு அர்த்தம். ஞானம் கிடைக்கணுங்கிற பசியோடு இரு அப்படின்னு அர்த்தம். சும்மா அந்த ஜனங்கிட்ட மாட்டிக்காதே. சாலிட்யூட் இஸ் பிளீஸ், தனிமை கண்டதுண்டு, அதிலே ஒரு சாரம் இருக்குதம்மா, இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொல்லிட்டு தனித்திரு, பசித்திரு, தனித்திரு.
விழித்திருனா அனுபவங்கள் எப்படி வேணாலும் வரலாம், யார் மூலமாக வேணாலும் வரலாம். ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் காசி விஸ்வநாதனை பார்க்கறதுக்கு போனால் எதிரில் அவர் ஒரு சக்கிலினா வந்து நிற்கிறாரு. இப்போ நீ ஏமாந்துட்டியானா எதை தேடுறியோ அது ஒன்றும் கிடைக்காது. ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனத்தில் அர்ஜுனன் வரான், கிருஷ்ணர் அனுப்புகிறார் போய் பாசுபதாஸ்திரம் வாங்கினுவான்னு. இதில் ஒரு வேடனா வரான். ஒரு வள்ளி எந்த முருகனுக்காக காத்துன்னு இருக்காளோ அந்த முருகன் ஒரு கிழவனாக வரான், வேலன் விருத்தனாக வருகிறான். எத்தனையோ காலங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம ஒரு பொருளை தேடுவோம், அது நமக்கு பிராப்தம் இருந்தால் கிடைக்கும், ஆனால் நம்ம ஏமாந்து போயிடுவோம். அந்த அந்த விஷயங்கள் நம்ம கிடைக்கிற போது கூட நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதனால் விழித்திருன்றதுக்கு அதுதான் அர்த்தம். புத்தர் இருந்தார். அவர் சித்தார்த்தனாக இருந்து ஒரு நாள் வெளியில் போய் இந்த நரை திணி மூப்புலாம் பார்த்துட்டு அஃபெக்ட் ஆகிடுறாரு. சரி, இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் கண்டுபிடிக்கணும்னு அழகான மனைவி மகனை விட்டுட்டு ராவோட ராவா கிளம்பி போயிடுறாரு. போய் ஒரு இடத்துல உட்காந்து 48 நாள் சோறு தண்ணி இல்லாமல் அப்படியே வரதா இருந்துனேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அவருக்கு பசி தான் இருக்குது, சாப்பாடு தான் அவருக்கு தோணினே இருக்குது. என்னடா இது, நம்ம ராஜ்யத்தெல்லாம் விட்டு வந்திருக்கோம், எப்போ சோத்தை பற்றி நினைக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் வந்தோம் அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற போது ஒரு மியூசிக் பார்ட்டி அந்த வழியாக போகிறாங்க. இந்த சித்தாருன்னுவாங்க இல்லையா, அதை வாசிச்சுன்னுட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த சித்தாருடைய நரம்புகளை மீட்டலைன்னா மியூசிக் வராது, ரொம்ப மீட்டினா நரம்பு அருந்துரும் அப்படின்னு. அப்போ ஐ காட் தி ஆன்சர்னு இவர் குதிக்கிறார். எல்லோரும் என்னங்கிறாங்க, இந்த உடம்பு தான் சித்தாரு, இதை அளவுக்கு மீறியும் சாப்பிடக்கூடாது, அண்ட் ரொம்ப சாப்பிடாமையும் கொலைப்பட்டியும் போடக்கூடாது, அதுதான் சித்தாரை வந்து மீட்டாது இருந்தால் மியூசிக் வராது, ரொம்ப மீட்டினா அருந்து போயிடுங்கிற தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஆளும் கூட பலவிதமான இந்த டீச்சிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் வரும் அனுபவங்கள். இப்போ பட்டினத்தான் இருக்கிறாரு, அவர் திருவொத்தியூரில் வயக்காட்டில் தலையை வரப்பு மேலே வச்சுன்னு படுத்துட்டுருக்காரு. 2 லேடிஸ் அந்த பக்கம் போகிறாங்க, இவன் சாமியாரா, இவன் என்ன சொகுசு பார்த்தலகா மாரி கேட்குதுன்னு. அவங்க சொல்கிறது கரெக்டு தானேன்னு தலையை எடுத்து பிளெயினில் வச்சுக்கிறாரு. அதே லேடிஸ் இந்த பக்கம் வராங்க, இவன் ஃப்ராடு சாமியாரி, இல்லைன்னா நம்ம பேசுறதை பற்றி இவனுக்கு என்னப்பா தலையை எடுத்துட்டான்னா. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த உலகத்தில் அந்த அனுபவங்கள் கடவுள் பலவிதமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ புத்தர் சித்தார்த்தர் சாப்பிட ஆரம்பித்தது அப்படி தான். அண்டு பட்டினத்தாருக்கு பலவிதமான அனுபவங்கள் கடவுள் மூலமாக கிடைச்சது. ஞானத்தை தேடின எல்லாருக்கும் எத்தனையோ விதமான அனுபவங்கள் கிடைச்சது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவத்தில் நாம் இருந்தால் நீங்களும் ஞானிகள் ஆகலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பட் யூ ஹாவ் டு வெயிட் அன்டில் த ரைட் டைம் கம்ஸ் அண்ட் டு கெட் த கிரேஸ் ஆஃப் காட். அதுலேயும் பல இதெல்லாம் இருக்குது. இப்போ நீ பார்க்குற கடவுள்லாம் இருக்கு இல்லையா, அதுங்கெல்லாம் கூட உங்களை மாதிரி இருந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலையை அடைஞ்சவங்க தான். தெய்வம் ஒன்றையும் ஒன்று தான், ரெண்டாவது கடவுள் உலகத்தில் இல்லவே இல்லை. அது வந்து ஒரு ஒளி அவ்வளோதான். அந்த இப்போ சம்பந்தாண்டான்னு இருந்தான், அவன் வந்து கம்பத்து இளையனார் சந்நிதியில் திருவண்ணாமலையில் காளியை கட்டி போட்டு வைக்கிறான். இவர் முருகனை கூப்பிட்றாரு, அது வரவே இல்லை முருகர். ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சின்னு உட்காருங்கிறதுனால அவருக்கு தன்னுடைய சிஷ்யம் அழுகுறான்றது தெரியல. அப்போ இவர் வேலை கூப்பிட்றாரு, மயிலை கூப்பிட்றாரு, சேவலை கூப்பிட்றாரு. அது போய் முருகனை இப்படி இப்படின்னு அவருக்கு தெரியுது. அம்மா காட்டிலேருந்து தப்பிச்சு வந்து தூண்டில் அவர் வர்றார் கம்பத்து இளையனார் சந்நிதியில். இப்படி ஒரு ஹியூமன் லெவலில் இந்த உலகத்தில் வந்தவர்கள் கடவுளை தேடுகிற போது இந்த மாதிரியான அனுபவங்களுக்கும் அவர்கள் ஆட்பட வேண்டியிருக்கும். ஏன்னா மந்திரவாதம்லாம் உண்மை தான், மந்திரவாதம் உண்மை. மந்திரவாதி வந்து அவன் செய்கிற தவறுகளால் அவன் அழிவான், இல்லைன்னா அவனுக்கும் பவர் இருக்குது. எப்படி ராட்சசர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, 2 பேருக்கும் பவர் உண்டு. ஏன்னா ஒரே தகப்பனார் ஒரே ரிஷிக்கு 2 பொண்டாட்டி மூலமாக பிறந்தவங்க தான் சுரர்களும் அசுரர்களும். அப்போது 2 பேருக்கு ஈக்குவல் பவர். இவங்க அதர்மமாக போகிறதுனால இவங்க அழிஞ்சிடுவாங்க, அவங்க தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. 2 பேருக்கும் சப்டில் டிஃப்ரென்ஸ் தான். இன்னும் சொல்ல போனால் தேவர்களை விட அசுரர்கள் பயங்கரமான என்ன சொல்கிறது, கழுத்தை போய் நெருப்புக்கிட்ட வச்சுன்னு கத்தி வச்சுன்னு நான் வெட்டிக்கிறேன் நீ வர்றியா இல்லைன்னு கேட்பான். இவங்க அப்படி இல்லை, மயிலே இறக்கு போடுன்னு கும்பிட்டுன்னு உட்காந்து இருப்பாங்க. ஸோ உலகத்தில் கடவுள் என்பது ஒன்றே ஒன்று, ஏகன் அநேகன். தெய்வம் உண்டென்றிரு, அது ஒன்று என்று இரு. எத்தனையோ வடிவங்களை சொல்லி நாம் கும்பிடுறோம் இல்லையா, அது நம்முடைய எண்ணங்களிலிருந்து வருகிற விஷயம். தெய்வம் பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் முடன்னு
ஒரு நாமம் ஒரு ரூம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. அவனுக்கு ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார். நாம் தான் சாஸ்திர நாமத்தை வச்சு ஒரே கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இல்லைன்னா கடவுள் என்பது ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி. அந்த எலக்ட்ரிசிட்டி பல்பாக இருக்கும், மைக்காக இருக்கும், டியூப்லைட்டாக இருக்கும், ஃபேனாக இருக்கும், ஏசியாக இருக்கும், ஹீட்டராக கூட இருக்கும். அது மாதிரி ஒரே கடவுளை இந்த உலகத்தில் தவம் செய்கிறவர்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் கிரகிச்சு அவங்க டியூப்லைட்டாவோ ஃபேனாவோ ஏசியாவோ மைக்காவோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் இட்ஸ் யுவர் சாய்ஸ் as to how you want to use. இப்போ எலக்ட்ரிசிட்டினா என்ன, 2 ஒயர் இருக்கும், உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று இருக்குது, அதுக்கு எர்த்துன்னு பேர். அதாவது ஒரு வீட்டில் எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிக்காமல் இருக்கணும்னு ஒரு ஆணி அடிச்சு கொண்டு போய் வீட்டு முனையில் எங்கேனா வச்சுருப்பாங்க. அந்த எர்த்து தான் பிரம்மா. அதுக்குள்ளே இருக்கிற 2 ஒயர் இருக்குது இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ், அதுதான் சங்கர நாராயணன். அப்போ கச்ச பகவான், பகவான் என்பது யார் அப்படின்னா சங்கர நாராயண ஆத்ம ஏவ. சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு யார் சொந்தக்காரனோ அவன்தான் பகவான் என்ற வார்த்தையை ஆதிசங்கரர் பயன்படுத்துகிறார். அதனால் உலகத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையும் கடவுள் இருக்குது. நம்ம உடம்புல ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அதுதான் சங்கர நாராயணன். நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதுதான் பிரம்மம். ஸோ நம்ம எல்லாருமே கடவுள் தான். பிரம்மம் என்ற இந்த கண்டெய்னருக்குள்ள சங்கரன் நாராயணன் 2 இருக்குது. சங்கரன் நாராயணன்றது ஆண்களாக நீ கடவுளை பார்க்குற போது, இல்லை சிவசக்தி ஐக்கிய சொரூபிணியே நமங்கிற போது வலது பக்கத்தில் சிவன், இடது பக்கத்தில் அம்பாள். ஸோ எல்லாம் ஒன்றே தான். உலகத்தில் 3 இருக்குது. அதில் உடம்பு தான் பிரம்மம். ஊனொடம்பாலையும் உள்ளம் பெருங்கோயில். இந்த உடம்பை ஒரு பிரம்ம தத்துவமாக நினைத்து உள்ளுக்குள்ளோ நாம் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிற போது நம்ம மூச்சு காத்தி இப்படி போயின்னு இருக்கோம். நம்ம தவத்தில் சக்ஸஸ் ஆகிற போது இந்த மூச்சு காத்தி இப்படி போக ஆரம்பிச்சிடும். 8-8-8ன்னு பேர். அதுதான் அஷ்டாங்க யோகம் பண்ணுறது. அதாவது அந்த உள்ள அந்த வெற்றிப்பிறவை சுற்றி இப்படி போகும். அந்த மாதிரி வர்றபோது இந்த இடத்துல அந்த காற்று வந்து சேர்ந்துட்டு ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி திருப்பியும் உள்ளே போயிடும். அதுக்கு நாசி முனை சுவாசம்னு பேர். நாசின்னா இது முனையில் இருக்கக்கூடிய சுவாசம்னு அர்த்தம். இப்போ யார் இந்த ப்ராக்டிஸில் வெற்றி பெற்றுறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, வெளிக்காற்று இருக்கு இல்லையா, அது ஒரு நிமிஷத்துக்கு லேப்டாப்னு 72 தடவை அடிக்கும். இவங்க அதை கம்மி பண்ணிக்கிட்டே வந்து 50, 40, 30ன்னு சொல்லி ஒரு லெவலுக்கு அப்படியே பிளாங்காக போயிடுவாங்க, அப்படியே ஒடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி யாரால் பண்ண முடியுதோ அவங்க ஆயுசை நீட்டிக்கலாம். தே கேன் இன்க்ரீஸ் தர். அந்த உடம்பை இன்ஆக்டிவ் பண்ணிவிட்டு இவங்க அப்படியே ஒடுக்கிடலாம். இந்த மாதிரி பல நிலைகள் இருக்குது. இதெல்லாம் தான் யோகான்றது. யோகா வந்து இன்றைக்கி ஏதோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு எல்லோரும் நினச்சின்னுக்கிறாங்க. எல்லோரும் நாங்கள் யோகா கற்றுக்குறோன்றா இல்லையா, அது வந்து பஸ்கி தண்டாலு இதெல்லாம் யோகான்றது இவங்க இதெல்லாம் சொல்கிறது. யோகான்றது வேறு விஷயம். இட்ஸ் நத்திங் கனெக்டட் டு எ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். யோகா என்பது அது அல்ல. யோகாவினுடைய கரெக்ட் வெர்ஷன் வந்து ஜோட்னான்றது, ஜோடி சேர்க்கறது. எதை ஜோடி சேர்க்கறது, நமக்குள்ளே போயிட்டுருக்கிற 2 காற்றை இப்படி சேர்க்கறது. இது ஹையஸ்ட் லெவலில் பாசிபிள் தான். அண்டு எல்லாருக்கும் இது முடியுமா, நீயே சொல்லி பார்க்கலாம். ஆத்ம ஞானம் பெற சந்நியாசம் வாங்கணுமா என்ற கேள்வி ரமண மகரிஷியிடம் கேட்கப்பட்ட போது, ஒருத்தன் கிரகஸ்தனாக கூட இருக்கலாம், ஆனால் அவன் தன்னை ஒரு கிரகஸ்தன் என்று நினைக்காமல் இருந்தாலே அவன்தான் சந்நியாசி என்று பதில் கூறியிருக்கிறார். தாங்களும் குடும்பத்தில் இரு, பட்டும் படாமலும் இரு என்றுதான் கூறுகிறீர்கள். ஒரு கிரகஸ்தனாக இருப்பவனுக்கு தனது குடும்பத்தின் மீது பற்றுதலே இல்லை என்றால் அவனால் எவ்வாறு தனது நித்திய கடமைகளை ஆற்ற முடியும்? பர்வதமலைக்கு போனீங்கன்னா கடப்பாறைங்க இருக்கும். ஸோ இப்படி கையை ஒரு கடப்பாறையில் பிடிச்சின்னுட்டு இந்த கையை விடணும், அடுத்தது இந்த பக்கம் பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் மனைவி மகன் மகள் இவங்களோடெல்லாம் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த உடனே உங்களுக்கே இந்த பயாலாஜிக்கல் நீட்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். அதனால் த பெஸ்ட் வே டு கான்குவர் யுவர் செல்ஃப் இஸ் டு கெட் கண்டென்டட் ஃபர்ஸ்ட். குடும்பம் நல்ல விஷயம் தானே, அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி அம்மி மேய்ச்சி இதெல்லாம் அதுக்கு தானே வச்சுருக்காங்க. ஸோ லீட் எ நார்மல் லைஃப் இனிஷியலி. இப்போ வைணவ மடாதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் குடும்பத்தில் இருந்து தான் மடாதிபதி ஜிஆர் சுவாமியெல்லாம் ஆக முடியும். இந்த அத்வைத மடங்களில் தான் சின்ன வயசுலேயே பாலபிரம்மச்சாரின்னு கொண்டு வந்துடுறாங்க. இதில் சில ரிஸ்கெல்லாம் இருக்குது. ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தன் வர்றான்னா அவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அதனால் இஸ் நாட் டெம்ப்டட் பை திஸ்
ஃபிசிக்கல் அட்ரிபியூட்ஸ், அவன் இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக ஒருத்தன் இருக்கிற போது அவனுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா அம்பாளுடைய தரிசனம் கிடைக்கிற போது அவன் நேக்கடாக தான் இருப்பான். பராசக்தி உனக்கு தரிசனம் கொடுக்குற பாவனை உனக்கு இருந்தால் அவன் நேக்கடாக இருப்பான். ஒரு ஆள் இருந்தார், கணேஷ்புரி நித்யானந்த பாபாவோடைய சிஷ்யன். அவர் பேர் முக்தானந்தா. அவர் நாக்பூரில் யோலாங்கிற இடத்துல ஒரு மாமர தடியில் உட்காந்துக்கிட்டு ஒரு குடிசை போட்டு கடவுளை தேடினேங்கிறாரு. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது எந்த பக்கம் திரும்பினாலையும் ஒரு நேக்கட் லேடி சஜஸ்டிவாக சிரிச்சின்னே இருக்கா. இவருக்கு நான் சொன்ன அனுபவம் எல்லாம் வருது. ஏன் இன்னும் தப்பிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கெட்ட புத்தியெல்லாம் வருது. அப்போ இவர் அழுகுறார், நான் இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ தவம் செஞ்சு இவ்வளோ பிரம்மச்சரியத்தை பார்த்து எனக்கு இதுதான் கதியான்ற மாதிரி. அப்போ ஜிப்ருவாலா பாபான்னு ஒருத்தர் குதிரை வண்டியில் இறங்கி, உனக்கு என்ன ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், இதில் நிற்கிறது பராசக்தி, நீ அவளை பொம்பளையாக ஏன் பார்க்குற, கண்ணை முடின்னு அம்மா நான் உன் புள்ளன்னு சொல்லி ஒரு நிமிஷம் மாற்றிப்பார் உன் பிளேட்டுன்னு. அடுத்த நிமிஷம் அந்த அம்மா தலையிலேருந்து கால் வரைக்கும் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் ஃபிசிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி நிற்கிறான். இது அவருக்கு கிடைச்ச அனுபவம். அதனால் ஆன்மீக பாதையில் குடும்பத்தில் இருந்து நீங்கள் வர்றது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. அது நீங்கள் இந்த பால பிரம்மச்சாரி இந்த ஒம்புலெல்லாம் மாட்டிக்கினீங்கனாக்கா இந்த ப்ராப்ளமெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. அதனால் மை ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ், இப்போ நான் இருக்கேன், நான் நல்லா உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு தான் சாமியாக ஆகியிருக்கேன், இதுதான் நல்ல நிலை இல்லையா? அப்போ நமக்கு யாரை பார்த்தாலையும் ஒன்றும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் அரிஜி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் வி நோ வாட் இட் இஸ் ஆல் அபவுட். இதே ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கான்னா அவன் டெஃபினட்டாக டெம்ப்ட் ஆகும். அதனால் மை ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் பி ஏ நார்மல் பர்சன். அண்டு ஒரு நேரத்துக்கு உனக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் வராது, உனக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் வரவே வராது. 1984ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு மரண அனுபவம் தங்களை ஞானியாக்கி அனுபூதி நிலையினை தந்தது. அனுபூதி நிலையினை தாங்கள் பெற்ற பிறகு கோடி மகான் யோகி ராம் சுரத்குமார் சுவாமி, காஞ்சி பெரியவர், சிவபிரபாகர சித்த யோகி, சாது கிருஷ்ணவேணி அம்மா, மாயம்மா, சிந்தலச்சேரி பூங்குழல் பொன்னையா சுவாமிகள், சேலம் சாந்தானந்த சுவாமிகள், ரத்னகிரி பாலமுருகன் அடிமை போன்ற பெரும் மகான்களின் தரிசனமும் ஸ்பிரிச்சுவல் பவர் டிரான்ஸ்ஃபரும் ஏன் தங்களுக்கு கைவரப்பெற வேண்டும்? இவை தங்களின் அனுபூதி நிலையினை புடம் போட்டு மேலும் சிறப்பாக்குவதற்காகவா, அல்லது தெய்வீக அனுபவங்கள் மூலம் இந்த கலியுகத்தில் தங்களின் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் தனித்துவமாக மாற்றுவதற்காகவா? அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் அனுபவம் அவர்தம்மை அறிவது, அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே, அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. அப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய விட்டுக்குறை தொட்டுக்குறை முற்பெறக்கூடிய கனெக்ஷன்ஸ் வாசனாதிகள்ன்றாங்க இல்லையா, அது மூலமாக தெய்வீக நிலைகள் வரும். ஸோ புத்தனுக்கு போதி மரத்தடியில் கிடைச்சிதுன்னா நீயும் போய் இங்கே புத்த கயிறை டீட் வாங்கின்னு போதி மரத்தடியில் உட்காந்து நீ புத்தன் ஆகிடுவியா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ எவ்ரி ஒன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் தி பாஸ்ட் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஆல். இப்போ நான் இவ்வளோ சாமியாருங்களை பார்க்க முடியுதுன்னா அவங்களாம் எனக்கு எத்தனையோ பிறவிகளில் கனெக்டட். ஏன்னா கடவுளை தேடி நான் எத்தனையோ பிறவிகளாக அலைஞ்சின்ட்டுருக்கேன். அப்போது ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு யார் கனெக்டடாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த பிறவியில் நம்ம சந்திப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் குருஜி சுந்தரராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் ராமநாதன் இருந்தபோது வசிஷ்டராக இருந்தார். சேலம் சந்தாசிரமத்தில் இருந்தார் இல்லையா, அவர் விஸ்வாமித்திரராக இருந்தார். அதுக்கப்புறம் சபரியாக இருந்தாங்க கிருஷ்ணவேணி அம்மா. இது ஒரு கணக்கு. இப்படி எதுக்காக நம்ம யாரையாவது சந்திக்கிறோம்? சிந்தரச்சேரி பொன்னையா சாமின்னா அவர் ராமனாக இருந்தார் அந்த பிறவியில். எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ராமாயண காலத்தில் ஒரு யசோதை இருக்கா. அந்த யசோதைக்கு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் நடந்தபோது நம்ம பார்க்கலையேன்னு ஒரு குறை இருந்தது. அதனால் அவள் திருப்பதி மலைக்கு போகிற வழியில் பகுலா மாலின்னு ஒரு தவம் மூதாட்டியாக உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கிருஷ்ணராக இருந்தவர் தானே பின்னால் சீனிவாச பெருமாளாக புத்துக்குள்ளே இருந்து வராரு. இப்போ பகுலா மாலினுடைய ஆசிரமத்தில் இருக்கார். இவளுக்கு அந்த குறை இருந்ததுனால இவளே போய் ஆகாசராஜன் பொண்ணை பேசி பத்மாவதியை குபேரங்கிட்ட கடன் வாங்கி சீனிவாச கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாள். அப்போ நிறைவேறாத ஆசை.
ராமர் இருக்கார், அவர் இன்றைக்கி இருக்கிற சபரிமலை காடுங்கள்லாம் சுற்றி பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல சபரியினுடைய இடத்துக்கு வரப்போது அவர் சொல்கிறார், நான் சபரிப்பா, என்னுடைய குரு சொன்னார் நீ வருவ காட்டுக்குன்னு, அதுக்காக தான் வெயிட் பண்ணுக்குன்னு அவருக்கு இறந்த பழம்லாம் டேஸ்ட் பண்ணி கொடுத்து, உனக்கு என்ன வேணுன்றார். எனக்கு மோட்சம் வேணும், இதில் நெருப்பில் போங்கிறார். அவள் நெருப்பில் போகிறா. அதுதான் சபரிமலையே ஆனதுக்கு பின்னால். இப்போ ராமராக இருந்தபோது சபரிமலைக்கு வந்ததுனால அதே ராமர் பின்னால் ஐயப்பனாக வர்றாரு. இந்த ஐயப்பனாக வர்றபோது அவருக்கு அந்த எண்ணங்கள்லாம் இருந்ததுனால திருப்பியும் சபரிமலைக்கு வந்து புலிப்பாலை கொண்டு வான்னு அனுப்புகிறா கைகேரியாக இருந்தவ தான் சிற்றன்னையாக வரான். தசரதனாக இருந்தவனா ராஜசேகர பாண்டியனாக வரான். ஏன்னா கைகேயிக்கு தன் மகன் பரதன் பட்டம் கட்டிக்கலையேன்ற குறை இருந்ததுனால அந்த பரதன் சிற்றன்னைக்கும் ராஜசேகர பாண்டியனுக்கும் நிஜமான பையனாக பிறந்திருக்கான். இப்போ ராமராக இருந்தவர் நான் சபரிமலையில் காந்த ஜோதியாக உட்காந்துக்கிறேன்னு சொல்லி நிறைவேறாத இவளுடைய கைகையினுடைய ஆசையை நிறைவேற்றி பரதனுக்கு அந்த பிறவியில் கேரளா பட்டம் கட்ட வைக்கிறான். இப்படிலாம் இருக்குது. அதாவது கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து கழிந்ததே கடவுள்னாலாம். அவனுக்கு ஒரு பாட்டு பிடிக்குதுன்னா அதை திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி போட்டுக்கினே இருப்பேன் இல்லையா? ரீவைண்ட் பண்ணிவிட்டு அந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்டுக்கினே இருப்பேன். அந்த மாதிரி தான் வாழ்க்கை கூட. உனக்கு ஏதோ ஒரு அனுபவம் பிடிச்சிருக்குன்னா அடுத்த பிரிவில் கூட நீ அந்த அனுபவங்களுக்காக உனக்கு பிடிச்சிருக்கு அதனால் யோசனை பண்ணுவேன். அதனால் திருப்பி திருப்பி சில அனுபவங்கள் வரும். பழைய கேரக்டர்ஸு கனெக்டடாக இருந்தால் அவங்க வருவாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரிவில் கனெக்டடாக இருந்தவங்களும் திருப்பி வருவாங்க. இதுதான் வாழ்க்கை. நம்ம யாருமே புதுசு கிடையாது. நம்ம எல்லாருமே ஏற்கனவே மீட் பண்ணவங்க தான். நீங்கள் எங்கிட்ட வந்தே ஆகணுன்றது உங்களுக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷனு. எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் போயிட முடியாது இல்லையா உலகத்தில். ஸோ வி ஹேவ் கனெக்ஷன், வெரி டீப் ரூட்டட் கனெக்ஷன். బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మము తాని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మము తాని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము చెలగి వసుద గొలిచిన నీ పాదము బలితలము పిన పాదము తలగ గగనము తన్నిన పాదము తలగ గగనము తన్నిన పాదము బలరిపుగాచిన పాదము బలరిపుగాచిన పాదము బ్రహ్మ కడిగిన పాదము కామిని పాపము గడిగిన పాదము పాముతలనిదిన పాదము ప్రేమ పుషి సతి పిసికిడి పాదము పామిది తురగపు పాదము బ్రహ్మ కడిగిన పాదము పరమయోగులకు పరి విధముల వరము సగెదిని పాదము పరమ యోగులకు పరి విధముల వరము సగెడిని పాదము తిరువేంకటగిరి తిరుమణి చూపిన తిరువేంకటగిరి తిరుమణి చూపిన పరమ పదముని పాదము పరమ పదముని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మము తాని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார்
தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார் தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார் தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார் தீம் தருகிடதை என்றாடுவார் அவர் ஜம் தருகிடதை என்றாடுவார். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.